ஹாய். இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சேனலில் இப்போ ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இவ எப்பாவது வர்றா வீடியோ போடுறா, இடையில கொஞ்ச நாள் வீடியோவாக போடாமல் இருந்தா எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரிவைஸில் ஒரு க்ரியேட்டராக. ஸோ அதில் எனக்கு பிஸியாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி நமக்குன்னு ஒரு யூடியூப் இருக்குது, சரி ஓகே அதுலேயுமே இதெல்லாம் பண்ணலாம். 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஒன்றில் இப்போ வந்து டப் பண்ணி போட்டுட்ருக்கேன். சீரியலில் சினிமா ஃபீமேல் டைலாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதை டப் பண்ணி போட்டுட்ருக்கேன். எனக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும், அஜய் ஆகணும்னு பல கனவெல்லாம் இருந்தது. பட் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. சரி, இந்த மாதிரி டப் பண்ணி போட்டாவது ஏதாவது சான்ஸ் கிடைச்சா வீட்டிலேருந்தே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டா பேஜ்லேயும் அதான் போட்டுட்ருக்கேன். சரி, யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் போட சத்தியமாக எனக்கு டைம் இல்லைங்க. அதனால் நமக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். ஒரு மம்மியாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு டாக்டராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, அதுக்கப்புறம் எப்பாவது டைம் இருந்தால் வ்ளாக்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் வீடியோ போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். மக்களே, நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்தில், இந்த 2025 எனக்கு நல்லது நடந்திருக்கு. அப்படி என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன நல்லது அப்படின்னா, ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்க எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல. ஸோ ஒர்க் பண்ணணும், நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஆசையை கடவுள் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாய்ஸ் க்ரியேட்டராக மினிமம் ஒரு 12 to 13 அந்த மாதிரி சேல்ரி வர மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஹாப்பியாக இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் இதை அப்படியே தொடரணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். தேங்க்யூ. பை.